Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு லஞ்ச் டைமில் டக்குன்னு காலையில் நாம் பிரியாணி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு சீக்கிரமாகவே நாம் இதை செஞ்சிடலாம். ஸோ வாங்க இந்த சூப்பரான சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் நாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா ஈஸியாக குயிக்காக செய்யணும் இல்லையா, அதனால் குக்கரில் செய்யலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 2 பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கீராமல் சேர்த்துக்கோங்க. கீர்னிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், அதாவது கட் பண்ணி சேர்த்தா காரம் அதிகமாக இருக்கும். அதனால் கீராமல் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ அடுத்ததான் நான் 1லேருந்து ஒரு 1.5 தக்காளி பழம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க, நல்லா பெருசாக பழுத்ததாக. அதையும் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம குழம்புக்கெலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் சிக்கன் மசாலா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூளோடு நிறுத்திக்கோங்க. அடுத்ததான் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்தா நம்ம சிக்கன் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நாம் அரிசி சேர்க்க போகிறோம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவுக்கு ஹைலைட்டு. ஏன்னா நான் பிரியாணி அரிசியோ இல்லை ஜீரக சம்பா அரிசியோ இது எதுவுமே நான் சேர்க்கலை. நார்மலாக நாம் வீட்டில் சாப்பாடு வடிப்போம்ல, அந்த சாப்பாட்டு அரிசி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ இந்த அரிசியும் சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கன், இந்த மசாலா, இந்த அரிசி இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்று சேர நல்லா கலந்து கொடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் எடுக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ, நான் இந்த கப்பில் அளந்திருக்கேன், எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம பிரியாணி அரிசியாக இருந்தால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு நாம் குக்கரில் சேர்ப்போம். 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாம் இது நார்மல் அரிசி அப்படின்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கும். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லாவே நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பிரியாணிக்கு ஏற்ற உப்பு அளவு நீங்கள் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு இதுக்கு அளவு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃபைனலாக நாம் புதினா, கொத்தமல்லி இது 2த்தையும் சேர்த்து இதில் தூவி விட போகிறோம். அவ்வளவுதான். இப்போ நாம் குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் இல்லாமல் முதல்ல நீங்கள் குக்கரை மூடி போடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 செகண்ட் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புகை மாதிரி வரும், அந்த ப்ரெஷர் வரும். அப்போ நீங்கள் விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய நார்மல் அரிசியில் செம்மையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு நான் சொன்னேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை காலையில் குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான குக்கிங் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijis. Thanks for watching.